இன்றைக்கி இண்டெக்ஸ் ஆப்ஷன்லையும் ஸ்டாக் ஆப்ஷன்லையும் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். இதனால் நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியில் வந்து ஒன்ஸ் 24,500 பிரேக் ஆச்சு அப்படின்னா பியரிஷாகவும், அப்படி இல்லைன்னா புல்லிஷாகவும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்றைக்கான வீடியோவில். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும் 24,500 பிரேக் ஆனதுக்கப்புறம் பேரிஷாக இருந்திருக்கு. ஒன்ஸ் 24,200 ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த 24,200 சப்போர்ட்டாக எடுத்து அதுக்கப்புறம் புல்லிஷ் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ 24,750 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பியரிஷ் மூவ்மெண்ட்டை விட, அதாவது ரெட் கேண்டிலை விட க்ரீன் தான் உங்களுக்கு பெருசாக இருக்குது. புல்லிஷ் தான் உங்களுக்கு அதிகமான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. எப்போவுமே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ட்ரெண்ட் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த சுச்சுவேஷன்லையும் ஃப்ரெண்டு கைவிட மாட்டான். இங்கே உங்களுக்கு ட்ரெண்டு தான் ஃப்ரெண்டு. அப்போ நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ட்ரெண்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக எப்போவுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, நிஃப்டி வந்து பியரிஷாக இருக்கும், நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க, பொய் சொல்கிறீங்க, ஸ்கேம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து லைவ் டைமில் டேட்டா செக் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் நிஃப்டியில் எல்லா டேட்டாவுமே சிஇ தான் இருக்குது. ஒன்ஸ் 24,700 பிரேக் ஆகிற வரைக்கும் புல்லிஷ் மூவ்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கில் என்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்குன்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஐடியா இருக்குது. ஐடியா எப்பவும் போல் நம்ம செக் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறமா ஐஓசி இருக்குது 150 சிஇன்னு. லெஸ் ப்ரீமியம் தான், ஆனாலும் சிஇ டேட்டா இருக்கிறதுனால பாருங்கள் சிஇ இருக்கிற மாதிரியே உங்களுக்கு புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. 144லேருந்து 145 போயிருக்கு. அதுக்கப்புறமா மணப்புரம் இருக்குது. மணப்புரம் வித் 185 சிஇ 180 சிஇன்ற டேட்டா இருக்குது. 180 ஃபஸ்ட் டார்கெட்டு, 185 செகண்ட் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 178 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் வந்து 184 வரைக்கும் போயிருக்கு. அதாவது அப்ராக்சிமேட்டாக நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம், அதாவது 180 ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா 184 வரைக்குமே புல்லிஷாக தான் இருந்திருக்கு. மணப்புரமில் வந்து ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட்டு ஒன்லி 1 பாயிண்ட் மட்டும்தான் மிஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் வித் 1,250 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ ரிலையன்ஸில் 1,250 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 1,265, அதாவது நம்மளோட டார்கெட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது 1,250 சிஇ. ஆனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் பாருங்கள் 1,240 இருந்திருக்கு. அந்த டைமில் டேட்டா ஆட் ஆகிருக்கு. அதனால் 1,250 சிஇன்னு உங்களுக்கு இருந்திருக்கு. நீங்கள் ரிலையன்ஸோட சார்ட்டையும் நிஃப்டியோட சார்ட்டையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. மேபி ரிலையன்ஸ்னால கூட நிஃப்டி வந்து இப்படி ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் 1,270 சிஇன்னு இன்னொரு டேட்டாவுமே இருந்திருக்கு. சாரி, நான் அப்போ செக் பண்ணலை. ஹை ப்ரைஸ் பாருங்கள் 1,280 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா எக்ஸாக்டாக டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டாடா ஸ்டீல் வித் 145 பிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ டாடா ஸ்டீலில் 145 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 150 ஓப்பன் ஆகிருக்கு. லோ ப்ரைஸ் வந்து 145 வரைக்கும் போயிருக்கு. அப்படியானா எக்ஸாக்டாக நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் லெஸ் ப்ரீமியம் தான். கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனாலும் கேப் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகலை, டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங்கோடு சேர்த்து கேப் ஃபில்லிங்குமே நடக்குது. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி இருக்குது. ஓஎன்ஜிசி வித் 260 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ஓஎன்ஜிசியில் 260 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 253 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் வந்து 256 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நமக்கு டார்கெட் வந்து 260 இருந்துச்சு. ஸோ டார்கெட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. டேட்டா அப்டேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட 4-5 பாயிண்ட்ஸ் அழகாக ப்ராஃபிட்டாக கேதர் பண்ணியிருந்திருக்கலாம். 260 வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து இன்னும் புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா இருக்குது. கோல் இண்டியா வித் 410 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. அப்போ கோல் இண்டியாவில் 410 தான் டார்கெட், வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ 410 டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 409.95 ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது எக்ஸாக்டாக டார்கெட்டில் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் நம்ம இதை வந்து செக் பண்ண போகிறதில்ல.
நெக்ஸ்ட்டு அசோக் லைலாண்ட் இருக்குது. அசோக் லைலாண்ட் வித் 230 சின்னு ஒரே ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ அசோக் லைலாண்டில் 230 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் 232ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் நம்ம அதையுமே செக் பண்ண போகிறதில்ல. மணப்புரமில் பார்த்தீங்கன்னா 190 சியுமே இன்னொரு டேட்டா இருந்திருக்கு. 185 ஃபஸ்ட் டார்கெட்டு, 190 அடுத்த டார்கெட், 190 வரைக்கும் புல்லிஷாக தான் இருக்கும். இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. உங்களுக்கு இந்த டேட்டா ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைனா டேட்டா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.